இறை வணக்கம். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். அவருடைய பாதத்தை பணிந்து, இறைவா எனக்கு என்னுடைய என்னை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் இந்த கலையை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்கள் உறுதுணையாக இருந்து வழிநடத்துமாறு உங்கள் பாதை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு அதாவது கையெழுத்தை பத்தி பேசப்போறோம். சிக்னேச்சர். ஒரு கையெழுத்து போட போறோம் அப்படின்னா அவங்க தாய்மொழியில போடலாம் அல்லது இங்கிலீஷ்ல போடலாம். இந்த ரெண்டு ஆப்ஷன். நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியணும், அந்த மொழி தெரியணும். அப்பதான் அந்த கையெழுத்து நம்ம போடணும். கையெழுத்தை தனித்தனியா எழுதக்கூடாது, சேர்த்து சேர்த்து இருக்கணும். இன்சிலும் பேரும் சேர்த்து வரணும். அது அந்த மாதிரிதான் இருக்கணும். பெரும்பாலும் ஆங்கிலத்துல கையெழுத்து போடுவாங்க. அந்த ஆங்கிலம் போடும்போது அந்த எழுத்துக்கள் இதுல 3 வகையா இருக்கு. எப்படின்னா, நேரா நேரா அப்படியே எழுதுற இப்படி கையெழுத்து போடுறாங்க. இப்படி ஒண்ணு இருக்கு. அடுத்து வலது பக்கம் சாஞ்சு எழுத்து, வலது பக்கம் சாய்ச்சி. அடுத்து இடது பக்கம் சாய்ச்சி எழுதும். இப்படி இடது பக்கம் சாய்ச்சி இருந்தா மேல் நோக்கி போகும். வலது பக்கம் சாஞ்சி வந்தா இப்படி வரும். இது ஒரு வகையான. அடுத்து நம்ம எழுதும் போது எழுத்து இப்படி வலது பக்கம் தான் போகணும். இப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது. அப்படி போறது அவ்வளவு சிறப்பானதாக. இதான் கையெழுத்தினுடைய முக்கியமான. அதே மாதிரி முதல் இன்சில் போடணும். இன்சிலுக்கு அடுத்து நம்ம பேருனுடைய எழுத்து, அதுக்கடுத்து கோடு போடக்கூடாது. கையெழுத்து போட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படி கோடு அது போடக்கூடாது. ஒரு சிலர் இப்படி 2 புள்ளி வைப்பாங்க. அப்படிலாம் செய்யக்கூடாது. கையெழுத்து போடும்போது வளச்சுழியா வரணும், கோபுர அம்சம் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் அந்த கையெழுத்தினுடைய இது சிறப்பா. அப்படி இருந்தா அது சிறப்பான கையெழுத்தாக ஆகும். இப்ப ஒருத்தர் கையெழுத்து போடுறோம்னு வச்சுக்கணும். இப்ப அருண் அப்படின்னு போடுறோம்னா, இப்ப அருண் அப்படின்னு போடுறோம்னா பாருங்க, ஏ போட்டாச்சு, 6 அது போட்டு அப்படின்னு ஒரு கோடு கடைசி அப்படிதான். இந்த மாதிரி அப்படி வந்தா அது பார்த்து சுழிச்சு போடுவாரு சிலர். அப்படி இல்லை, ஒரு சிலர் ஒவ்வொரு மாதிரி எழுதுவாங்க. ஆனா அந்த கையெழுத்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அடுத்தவங்க அந்த கையெழுத்து போட முடியாத அளவுக்கு அப்படி போடும்போது அந்த கையெழுத்து சிறப்பானதாக இருக்கும். எடுக்காம போடணும், அதுதான் தெரியும். எஸ்கே அப்படின்னு அப்படின்னு போடணும். கையெழுத்து எப்பயுமே பார்த்தா வாசிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, யோசிக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்தவங்க போட முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாத்தான் அது கையெழுத்து சிறப்பானதாக. ஹரின்னு எழுதணும்னு வச்சுக்கோங்க. ஹச்சு போடுறோம். இப்படி போடும்போது இப்படி ஹச்சு இருக்குன்னா அப்படி இருக்கும். இது எப்பயுமே எழுத்து இப்படிதான் இருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்டைலா வேணும்னாலும் எழுதிக்கணும். ஆனா கையெழுத்து அந்த மாதிரி இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி கையெழுத்து போட்டு அப்படி போடுவாங்க. அப்படிலாம் போடக்கூடாது.
இந்த மாதிரி போடுவோம். இப்படி போடுவாங்க. அப்படியே போட்டு ஐயா புள்ளிகள்லாம் வைக்கலாங்களா ஐயா? இப்ப ஐன்னு வந்துன்னா புள்ளி வைக்கணும் இல்லையா? அது ஒண்ணு. புள்ளி வைக்கலாம். கோடு வந்து கோடு போடலாம். ஆனா கீழே கோடு போடக்கூடாது. ஓ, கீழே கோடு போடக்கூடாதா? ஆமா, கீழே கோடு போட்டு அந்த எழுத்தை மறைக்க கூடாது. முன்னாடி எல்லாம் நினைக்கிறாங்க பாருங்க, இப்படி போட்டு பாருங்க. சீகன் அண்ணாதுரை 10 கிலோ ஆமாங்க ஐயா. அப்படி போட்டு பாருங்க. ஐயா இப்ப தாய்மொழியில போடலாமா? தாய்மொழியில போடுறோம். இப்ப பாருங்க, நானு இங்கிலீஷ்ல தான் போடணும்ன்ற அவசியம் இல்லை இல்லையா? இங்கிலீஷ்ல தான் போடணும்னு அவசியம். ஜெய்பாபான்னு போடுறேங்க பாருங்க. ஜெய்பாபா போட்டனா? ஆமாங்க ஐயா. அப்படி இருக்கும். கையெழுத்து ரொம்ப நீளமாக இருக்கக்கூடாது, சுருக்கமா இருக்கும். பாருங்க, நீங்க எப்படி ஸ்டைலா வேணாலும் எழுதிக்கலாம். அப்படி ஏதாவது பேர் சொல்லுங்க. ஜெயந்த். மணிகண்டன் வச்சுக்கோங்க. மணிகண்டன். மணிகண்டன் இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. புரியுதா? இன்சியல் இப்ப இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ் மணிகண்டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அவ்வளவுதான். சோ கையெடுக்காம போடுறது நல்லதுங்கிறீங்க. கையெடுக்காம அப்படியே நல்லா இருக்கும். இப்ப நான் எப்படி போடுவேன்னா பாருங்க, அப்படி போடுறேன். இப்படி நம்ம கையெழுத்த இந்த மாதிரி போடணும். ஐயா இப்ப சில இடத்துல வந்து கையெழுத்து வந்து சுருக்கமா போட வேண்டி வருது, சில இடத்துல பெருசா போட வேண்டி வருது. அது மாதிரி 2 கையெழுத்து வச்சுக்கலாமா? வைக்கலாமா? ஷார்ட்டா போடணும்னு வச்சுக்கோங்க. பாருங்க, இப்ப இனிஷியல், இது பேர் வந்து இனிஷியல் பண்றது. அப்படி ஒரு சில அப்படி போட்டு அப்படி சுருக்கமா போட்டு அப்படியே போட்டு அப்படியே போட்டு பாத்துருக்கீங்களா? ஆமா. இப்ப பாருங்க, சிஎன் அவன் போட்டு அப்படியே போட்டு. புரியுது எப்படின்னு? புரியுதுங்க. சோ இனிஷியலோட சேர்த்து போடணும், கரெக்டா? அது வந்து இம்பார்ட்டன்ட். பாருங்க, கே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இனிஷியல பின்னாடி போடலாமா? பேரை போட்டு இனிஷியல பின்னாடி போடலாமா இல்ல முன்னாடி? எப்படினாலுமே இன்சியல் வந்து போட்டு எழுதுறது தான் முறை. ஆமா. இப்ப பாருங்க, கே சாந்தின்னு எழுதுறேன். இங்க பாருங்க, கே சாந்தி. வந்துச்சு. ஓகே. அவ்வளவு போடுறான்னு வச்சுக்கோங்க. அப்படி போடுவா. இதெல்லாம் பார்த்தோம்னா
அப்படி போடுவாங்க. ஆமா. நடுவுல அப்படி பெருசு பெருசா அது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போடக்கூடாதுங்கிறதுக்காக செய்யற வேலைகள் தான் நிறைய. சில பேர் கீழே எல்லாம் புள்ளி போடுவாங்க. கீழே போட்டு அதெல்லாம் கீழே வந்து ஒரே கோடு போடலாம். பாருங்க, மு கருணாநிதி அப்படின்னு எப்படி வேணாலும் நீங்க போடலாம். ஆனா நச்சுன்னு கையெழுத்து போடணும். ஒருத்தர் பேரு கையெழுத்து எப்படி போடணுங்கிறத கையெழுத்து பாருங்க, இப்படி போடுவாங்க ஒரு சிலர். இப்படி அப்படி கோணலா போடுவாங்க. சாட்சி போடுவாங்க. இப்படி போடுவாங்க. ஆனா இப்படி போடலாம். ஆனா இப்படி இறக்கி போடக்கூடாது. ஓகே ஓகே. மேலே ஏற்றி போடலாமே தவிர கீழே இறக்கி போடக்கூடாது. இப்படி வரலாம். ராஜா அப்போ ஒரு பேர் அப்படிங்கறத நம்ம அதே மாதிரி ஒருத்தருக்கு பேரை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா, இப்ப ரமணி அப்படின்னு பேர் செலக்ட் சார், இப்ப ரமணி அப்படின்னா முதல் வந்து கேப்டர்ல எழுதணும் ரமணி. இப்ப எஸ் ரமணி அப்படின்னு சொல்றோம். இப்ப பாக்குறோம், கூட்டுறோம் 5, 10, 17 இருக்கு இல்லையா? இப்ப ரமணிங்கிறது 17 இருக்கு. அதனால இது வந்து பேர் சிறப்பானதாக இல்லை. அதனால இவர் பேர் இப்ப 5ஆம் நம்பர் வரணும்னா இது எத்தனை கூட்டணும், இன்னும் எத்தனை வரணும்? 6 நம்பர் வேணுமா? ஆமாங்க. 6 நம்பர் இருந்தா விஎஸ் ரமணின்னு இருக்குன்னு வச்சுக்கணும். விஎஸ் ரமணி அப்படின்னு பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த பேரை என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம அப்ப இப்ப போட்டோ எவ்வளவு வந்துருது? 6 கூட்டணும்னா 23. இந்த மாதிரி 23 வந்துருச்சுன்னா 23 தடவை இவங்க பேரை எழுதணும். டெய்லி காலேஜ் 23 தடவை. இது எப்படி எழுதணும்னா இதே மாதிரிதான் எழுதணும். இந்த கேபிட்டல் லெட்டர்ல எழுதலாம், இல்ல ஸ்மால் லெட்டர்ல. யாருங்க ஐயா ஜாதகர் எழுதணுமா நாம எழுதணுமா? ஜாதகர் எழுதணும். ஜாதகர். சரி 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 சரி. 23 தடவை எழுதி அதை சொல்லி பார்க்கணும். 23 தடவை எழுதணும், 23 நாளைக்கு எழுதணும். சரி. அப்படி எழுதிட்டோம்னா நம்ம மைண்ட்ல போய் அந்த பேர் செட் ஆகிடும். அது வந்து 25னா 25 தடவை எழுதணும். 25 தடவை 25 தடவைனா 40னா 40, 33னா 37 தடவை அந்த பேரை எழுதணும். 37 நாளைக்கு எழுதணும். சரி. அப்படி எழுத எழுத அது நமக்கு அது பேர் வந்து நம்ம மைண்ட்ல போய் செட் ஆயிடும். இதுதான் வந்து இந்த நியூமராலஜில இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம். முதல் நம்ம அந்த பேரு நம்ம மனசை ஏத்துக்கிறோம். இப்ப உங்களை ரவி அப்படின்னு கூப்பிட்டோம்னா நீங்க திரும்பி பார்ப்பீங்க. ஆமா. ராமான்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்களா? இல்ல, திரும்பி பார்க்கணும். அப்ப அந்த பேர் உங்க 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 உயிர்ல கலந்து இருக்கும். அத உங்க மனசுல அந்த பேர் இருந்துகிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னா பேரை சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. முத பார்க்கணும், மனசு அப்படி சொல்லி சொல்லி பார்க்கணும், எழுதி எழுதி பார்க்கறது. அப்படி எழுதி பார்க்கும்போது அது மனசுக்குள்ள அப்படியே உட்கார்ந்துக்கணும். அப்படி உட்கார்ந்துட்டோன்னா
அது நம்ம என்னைக்குமே மறக்காது. அது நல்ல நாளா பார்த்து எழுதுறதுக்கு கொடுக்கணும். அந்த கூட்டுத்தொகை நல்ல நாள் வர இருக்கணும். அவனுக்கு யோகமான நம்பர் வர்ற நாள்ல தான் அவன் எழுத ஆரம்பிக்கணும். அது காலையில ஒரு நோட்டு வாங்கி, ஒரு அரைக்குயர் நோட்டு வாங்கி அந்த நோட்டுல எழுதணும். 1வது நாள் மேல போட்டு தரணும், அதை எழுதணும். எழுதி 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 பார்க்க அது அப்படியே மனசுக்குள்ள பதியும். அப்படி பதியும் போது அது அப்படியே அவருக்கு மெமரியில மந்திரம் மாதிரி அப்படியே உள்ள போயிடும், மனப்பாடமா இருக்கும். அந்த பவர் வரும் அந்த. அதெல்லாம் அவன் உடம்புல அது ஒட்டிடும், மந்திரமாக மாறிடும். சொல்லி 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 பார்க்கணும். இப்ப புரியுதா எப்படி நம்ம ஒரு பேரை செலக்ட் பண்றோம், அது எத்தனை நாளைக்கு எழுதணும், அது கிழக்கு முகமா பார்த்து அல்லது வடக்கு முகமா பார்த்து உட்கார்ந்து குளிச்சுட்டு எழுத ஆரம்பிக்கணும். எழுத 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 அது அப்படியே மைண்டுக்குள் பதித்து விடும். அந்த பேரை மனசுல பதிகிறதுக்கு தான் அந்த நான் எழுத சொல்றோம். அதே மாதிரி ஐயா அந்த சைன் சிக்னேச்சர் போடுறாங்க இல்லையா, அது எந்த வயசுல அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லலாம், பண்ண சொல்லலாம்? நார்மலா மாணவர்கள்லாம் போட மாட்டாங்க. எப்ப அவங்க சர்டிபிகேட்ல கையெழுத்து போடுறாங்களோ, 10th கையெழுத்து போடுவாங்க இல்லையா, ஆமா, அப்பயே அவங்க அப்ப இருந்தே போட ஆரம்பிச்சிடலாம். சரி. அதே மாதிரி பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவாங்க இல்லையா, ஆமா, அப்பயே அவங்க அந்த கையெழுத்து பழக்கிடலாம். சரி. அவங்க பேரு எழுதுவாங்க, முன்னாடி எல்லாம் பேர் எழுதுவாங்க, எழுதி எழுதி எழுதுவாங்க. பழைய ஆளுகள்லாம் எங்க அப்பா கையெழுத்து போடுவாரு, எங்க அப்பா கையெழுத்த நான் போட்டுருவேன். எழுதி பாருங்க, இப்படி போட்டேன். அப்ப ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி கையெழுத்து போடுறத பார்த்து அதை அப்படியே போட்டுருவாங்க. அவர் போடுவாங்க, எங்க அத்தை இந்த மாதிரி டீச்சர் கையெழுத்து போடுவாங்க. ஒருத்தரை நான் பார்ப்பேன் கையெழுத்து போடும்போது, அப்ப அந்த சிக்னேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். அது அப்படியே ரைட் சைட்லயே போகுதா, லெப்ட்ல போடுறாங்களான்னு பார்க்கணும். ரைட்ல போட போட நல்லது, லெப்ட்ல போட போகுது நல்லது. ஒரு எழுத்தை நாம் வலச்சுத்தாக போகும்போது அது நன்மையை தரும், இடச்சுத்தாக போகும்போது இரக்கத்தை தரும். எப்பயுமே குறிப்பிட்ட ஒரு இன்ச்சி அப்படி இருக்கணும் பேர் பார்த்தா. ஏறுமுகம் இறங்குமுகம், இப்படி ஏறுமுகமா இருந்தா நல்லது. ஒரு சிலர் அப்படியே அருமையா கையெழுத்து போடுறாங்க. எப்படி பாருங்க, ட்ரெயின் போறது மாதிரி. அப்ப நம்ம ஒரு ஒரு பேரை நாம் செலக்ட் பண்றோம், அந்த பேரை இத்தனை நாள் எழுதணும்னு சொல்லணும்.
அது ஒரு நல்ல கிழமையை பார்த்து அது நல்ல கூட்டுத்தொகை, அந்த நல்ல டேட்டு ஒருத்தருக்கு நம்ம குறிச்சு கொடுத்து ஒரு அரை பேர் நோட்டு அது எழுத சொல்லணும். அது எழுத 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 அது பிராக்டிஸ் ஆகிவிடும். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் பேர் சொன்னாலும் ஒரு நாயை ஒரு பேர் சொல்லி சொல்லி சொல்ல அந்த நாய் கூட்டா ஓடி வருதா இல்லையா? ஆமா ஆமா, ஆ? கரெக்டா வந்துருது, கரெக்டா வந்துருது. அந்த நாயை நம்ம மணி மணின்னா வந்துருது, ஆமா. ராமு அப்படின்னா வருது. அப்ப அது அது பிராக்டிஸ் தான். அதுக்கு பேர் பிராக்டிஸ், பயிற்சி தான் நம்மளை அந்த அளவுக்கு உருவாக்குது. அப்ப நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண 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 நம்ம மைண்டுக்குள்ள அது உருவாது. நம்ம என்ன செய்ய போறோம்? ஒருத்தனுக்கு பிறந்த தேதி என்ன, கூட்டுத்தொகை என்ன, பெயர் என்னன்னு செய்யப்போம். அந்த மாதிரி செய்யும்போது அது சிறப்பை கொடுக்கும். ஐயா ஒரு டவுட். ம். இப்ப நிறைய பாஸ்வேர்டு பண்ண வேண்டியதா இருக்கு. பேங்க் பாஸ்வேர்டு, கூகுள் அக்கவுண்ட் பாஸ்வேர்டு. இது 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 இந்த பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பாஸ்வேர்டுலாம் ஒரு நல்ல ஒரு லக்கி நம்பர் சேஃப்டியா இருக்கணும்னா என்ன மாதிரி? லக்கி நம்பர் தான் நம்ம பாஸ்வேர்ட்ல வச்சிருக்கோம். ஆ கூட்டுத்தொகை வர்றது. லக்கி நம்பர் இருக்கும். அந்த லக்கி நம்பர் நமக்கு அது நல்லது தரும். சாமி நல்லா இருக்கு. நீங்க சொல்லிமா இருக்கீங்களா? ஆமாமா, நான் ஒரு கிளாஸ்ல இருக்கேன். கிளாஸ் முடிச்சுட்டு கூப்பிடவா? சரி. கனடாவில இருந்து கூப்பிடுறாரு. அப்ப நம்ம என்ன தெரியுது? ஒரு பேரை நாம் எவ்வாறு உச்சரிப்பது, அந்த பேர் தான் அவரை பிரபலமாக்குது. ஒரு பேர் தான் அவனை உயர்த்தி சொல்லுது. ஒரு இடத்துல போலீஸ் நான் போயிட்டே இருக்கும்போது ஒரு வண்டியை அப்படின்னு மறைச்சாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டோம்னா நீங்க என்ன வேலை பார்க்குறேன்னு கேக்குறாங்க. அடுத்து ஆஹ் ஆமா, அதுலதான் அது பேர் நான் கட்டல. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஆளுன்ட்டு அவங்க இது பண்ணிடுவாங்க. ஆஹ் அப்பதான் அந்த பேர் வழங்கணும். பேரும் புகழும் அடையணும் அப்படின்னா அந்த பேர் சிறப்பாக அமைஞ்சிருக்கணும். ஒருத்தனுக்கு யோகமான ஒரு பேர் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது அவனை உயர்த்தி கொண்டு போய் சேர்த்துரும். அதனாலதான் எவ்வளவு ஒரு இதா இருந்தாலும் ஒரு நன்றாக ஒரு நல்ல பேரை நாம் பெற்றோர்கள் நமக்கு சென்று ஏற்படும். அது நம்மளை ஒரு நல்ல நிலைமை கொண்டு போய் ஒரு ஹையஸ்ட் லெவல்ல கொண்டு போய் உட்கார வச்சிரும். ஐயா, இப்ப தெய்வங்கள் பேர் வைக்கிறதுல அதுக்கு ஏதாவது விதிவிலக்கு ஏதாவது இருக்குதா? அதுக்கும் அதே இந்த நம்பர் எப்படி? இப்ப தெய்வங்கள் பேர் இப்ப சுப்பிரமணியன் வைக்கிறாங்க, கணேசன் வைக்கிறாங்க. அது பொதுவாகவே வைக்கும்போது நம்ம தெய்வங்களுடைய பேரை நமக்கு வைக்கிறது நல்லது இல்லை. நல்லது இல்லைங்களா? நல்லது ஆமா. இல்லை. ஓ, சரி. அந்த காலத்துல தெய்வங்கள் பேரை எதுக்கு வச்சாங்கன்னா அதை நம்ம உச்சரிக்கணுங்கிறதுக்காக வச்சாங்க. சோ இந்த காலத்துல அது சரியா வராது. இதுவெல்லாம் அதனால அந்த காலத்துல அவங்க முன்னோர்களுடைய பேரை வச்சிருப்பாங்க, அவங்க குலதெய்வ பேர் வச்சிருப்பாங்க. ஒரு ஊருக்குள்ள போனோம்னா அந்த ஊர்ல ஒரு தெய்வம் இருந்தா அந்த பேர் தான் நிறைய இருக்கும். நாச்சம்மா, நாச்சியப்பன், முத்தூர்லாயி, இருளப்பன், அப்படிதான் அந்த ஊருக்குள்ள இருக்கும். ஆனா இந்த காலத்துல அது மாதிரி வேண்டாம் வேண்டான்ற மாதிரி சொல்லணும்.
இப்போ அப்படி இல்லை. ஒரு நல்ல பெயரை நாம் செய்ய வேண்டும். என்னென்ன பேர் வைக்கக்கூடாது? கடலுடைய பேரு, நதிகளுடைய பேரு, மலைகளுடைய பேரு, பூக்களுடைய பேரு, அதெல்லாம் நாம் வைக்க கூடாது. இயற்கையோட பேர்லாம் வைக்கக்கூடாது. இயற்கை பொருட்கள். எத்தனையோ இருக்கு. நல்ல அர்த்தமுள்ள பேரை நம்ம வைக்கணும். தாமரைக்கனி. தாமரைக்கனி. ஒரு எம்எல்ஏ இருந்தார் இல்லையா, தாமரைக்கனி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த ஆள்லாம் நல்ல பேரு புகழா இருந்தார். ம். இருந்தாரு, ஃபேமஸா இருந்தாரு. ம். எம்ஜிஆர் இருக்கிறவரை அந்த ஆளுக்கு மரியாதை. அந்த ஆள் தான் எம்எல்ஏ. சிறுவிழுத்தூர் எம்எல்ஏ அந்த ஆள் தானே. ஆமா. அது மாதிரி இது ஊர் பேர் வச்சுக்கிறாங்க, சைதை துரைசாமி. நான் ஊர் பேரை சேர்த்துக்கலாம். சொல்றேன் பாருங்க. ஆ ஊர் பேரை சேர்த்துக்கலாம். ஆனா அந்த ஊருக்கும் அந்த பேரும் ஒரே ரைமிங் வேர்டா இருந்தா சிறப்பா இருக்கும். அந்த ஊரு பேரும் அவனுடைய பேரும் ஒரே எழுத்தா இருந்தா நல்லா இருக்கும். சரி. பாருங்க, ஊரோட பேர் வச்சிருக்கவங்க பாருங்க. நெல்லை கண்ணன், நெல்லை பாலாஜி, ஆமா. அது மதுரை பாண்டி, திண்டுக்கல் லியோனி, பண்டோட்டி ராமச்சந்திரன், கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுறாங்க எல்லாருமே. பண்டோட்டி ராமச்சந்திரன், எடப்பாடி பழனிசாமி. எல்லாமே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க ஊர் பேர் இருக்கிறனால. ஊர் பேரை சேர்த்துக்கிறது. ஆனா அந்த ஊர் பேரும் ஒரே மாதிரியான எழுத்து இருந்தா சூப்பர். வைகை செல்வன், சைதை துரைசாமி எல்லாம் அந்த அதே மாதிரி பழக்கடை பாண்டி. அவங்க தொழில் பேரு இருக்கும். தொழில் பேருமா. பழக்கடை பாண்டி, கஞ்சா கருப்பு, அதே படத்தை இருந்த வெண்ணிராடை மூர்த்தி. ஐயா, இப்ப கடைகளுக்கு பிசினஸுக்கு பேர் கேட்டாங்கன்னா அது எந்த மாதிரி? இப்போ கடை பேர் வைக்கணும்ன்றாங்க. பிசினஸ்க்கு நல்ல பேரா யோகம் உள்ள எழுத்துல வர்றது மாதிரி தொடங்கணும். இப்பெல்லாம் பாருங்க, அவங்க ராசி பேரை வச்சுக்கிறாங்க. கடக ராமசாமி, மீனாட்சி, ஹஸ்தம் நட்சத்திர பேரு, ராசி பேரு. ராகு வாழ்வ ரமேஷ், ராகுவின் காதலன் உடனே வைக்கிறார். நம்முடைய பேரு விளங்குறதாக வைக்க வேண்டும், அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்ம டெவலப் ஆகும். மாவீரன் அலெக்சாண்டர் போடுவாங்க ஹிஸ்டரி புக்ல, மாவீரன் அலெக்சாண்டர். அது அடைமொழி கொடுக்குறாங்க இல்லையா. ஆமா. அது இசைஞானி இளையராஜா. இப்ப விருதுகள்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். விருதுகள்லாம் சேர்த்துக்கிறாங்க சில பேர். பட்டங்கள் எல்லாம் பொதுவாவுக்கு டாக்டர் இந்த மாதிரி பட்டங்களுக்கெல்லாம் கிடையாது. அடைமொழியா இருந்தா வச்சுக்கலாம். இசைத்தென்றல் தேவா, இசை புயல், நகைச்சுவை புயல்,
வடிவேலு. ஆனா அதுங்க ஐயா இதுக்கு நடைமுறைக்கு வச்சுக்க மாட்டாங்களா? சும்மா அந்த கூப்பிடுறதுக்கு தான். கூப்பிடுறதுக்கு இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் இப்படிலாம் கூப்பிடுறாரு இல்லையா? ஆமா. நடிகர் திலகம் சிவாஜி, நவரச நாயகர் மேஜர் சுந்தரராஜன், உலக நாயகன். உலக நாயகன், இதெல்லாம் பேர்களை நாம் அடைமொழி சொல்லி கூப்பிடுறோம். கரிமேடு கருவாயன், நெல்லுப்பட்ட சீனி, அந்த மாதிரி டைகர் வரதாச்சாரி. ஆஹ் இப்படி புலி. ஒவ்வொருத்தரும் ஒரு அடைமொழியின் அடிப்படையில பேரை வச்சு கூட இருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க மறக்க கூடாது. ஒரு பேரு சொல்லும் போது அந்த சவுண்ட்ஸ்ல எல்லாமே இருக்கும். ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. ம், இப்போ நம்ம ஒரு நம்பரு பேர் வைக்கிறதுக்கு செலக்ட் பண்ணிட்டோங்க ஐயா. ம், ஒரு பேர் என்ன இப்போ எக்ஸாம்பிளுக்கு 23 வந்துருச்சுங்க ஐயா. பேர் வச்சிடுறோங்க ஐயா. சொல்லுங்க. இப்போ ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சிடுறேங்க ஐயா. பேர் வச்சிடுறேங்க. நம்பர் வந்து 23 வந்துருதுங்க ஐயா. ம். புதனா வந்துருதுங்க. புதன் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா அப்போ அந்த பேருக்கு எப்படி? நானும் சொல்றேன், இல்லாததுக்கு தானே ஜாதகம்ங்கிறது நம்ம உடம்பு, நம்ம உசுர்ல சரிங்க இன்னது இல்லைன்னா அதை கொடுக்குறோம், அவ்வளவுதான். அதுதான் விட்டமின். இது விட்டமின் மாத்திரை மாதிரி, சரிங்க சரிங்க. குளுக்கோஸ் விட்டமின் மேல ஏத்துறது. சரி சரி. சில ஆளு என்ன பண்றாங்கன்னா அது இல்லைன்னு இது வராதுன்னு. அதுதான். இது இது வந்து பூஸ்ட். இப்ப அந்த கெட்டு போன பேரை திருப்பி அது கூப்பிடறதுனால போகிறதுனால தானே இது கொடுக்குறான். சரிங்க சரி. இல்ல இந்த எது வந்து கம்மியா இருக்கோ அது நம்ம ஆட் பண்றோம்னு சொல்றாரு. இது இதை வந்து நம்ம அது பூஸ்ட் பண்ணி கொடுக்கணும். இதை சரி சரி விட்டமின் மாத்திரை மாதிரி. சரிங்க ஐயா. உடம்புல கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கு, சரிங்க அதுக்கு இது டோஸ் கொடுக்குறோம். சரிங்க. அதுதான் இந்த நியூமராலஜி. ஐயா இப்ப எனக்கு வந்து துலா லக்னம், எனக்கு பாதகாதிபதி வந்து சூரியன். ஆஹ் ஆனா எனக்கு ரவின்னு பேர் வச்சுட்டாங்க. என்னோட பாதகாதிபதி வந்து சூரியன், ஆனா என் பேர் ரவின்னு இருக்கு. அது எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஜோசியம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அது. அது வரைக்கும்லாம் நமக்கு தெரியாது. அதாவது ம். ரவி அப்படின்னு துலா லக்னத்துக்கு சூரியன் வந்து பாதகாதி மட்டும் இல்ல, ஆ, அவன் ஆ, நீசம் பெற்ற வீடு. ஆமா. அதெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. சரி சரி. ரவி அப்படிங்கிற எழுத்துக்கு ரவி அப்படின்னா ரவிங்கிற நம்பர் 10 வருது. சரியா? ஆமா. ரவினா 10. இந்த ரவிக்கு நல்ல ஒரு இன்சில் இருக்கணும். எனக்கு விஆர்னு வந்துருச்சு. விஆர் ரவி, வில்லிவலம் ரங்காச்சாரி ரவி அப்படின்னு. அப்ப அதுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 18 ஆயிருமா? ஆமா 18ல பேர் வச்சோம்னா என்ன ஆயிரும்? நிரந்தரமா ஒண்ணு பண்ண முடியாது இல்லையா? ஆமா, கஷ்டம் இருந்துட்டே தான் இருக்கு. இப்ப என்ன சொல்றீங்க? வில்லி வில்லிவலம் ரங்காச்சாரி, எங்க அப்பா பேர் ரங்காச்சாரி. விஆர். ஆமா. இப்ப விஆர்ஏ அப்படின்னு போடணும். ஓ விஆர்ஏ விஆர்ஏ ரங்காச்சாரி ரா. சரி சரி. விஆர்ஏ விஆர்ஏ ரவி அப்படின்னு போடுங்க, சரியா ஆ போயிடும். ஓ சரி சரி சரி. விஆர்ஏ ரவி இல்லைன்னா ஏவிஆர் ரவி. ம் இந்த ஏ சேர்க்கணும். சரிங்க. ஐயா ஐ- ஐயா ம்
இப்போ நம்மளுக்கு நாகர்கோவில் நாஞ்சில் நாஞ்சில் நம்ம இந்த பேர் போட்டான்னு வச்சிருங்களா, ஆ, இந்த அதுக்கு நியூமராலஜி உண்டா இல்லைன்னா அது சும்மா அடைமொழியாக தான் வச்சுக்கிடணுமா? இப்ப நாஞ்சில் வச்சோம்னா நாஞ்சில் நல்லா இருக்கணும். நாஞ்சில் மனோகரன் வச்சிருந்தாரா இல்லையா? ஆமா. அப்ப நாஞ்சில் சம்பத்து, அந்த நாஞ்சிலுக்கும் இந்த பேருக்கும் சம்பந்தம் இருந்துச்சுன்னா அவனை தூக்கி விட்டுருவோம். இப்போ வந்து அதுக்கு வந்து நம்ம நியூமராலஜி நம்பர் வேணுமாங்கய்யா? அதை போட்டு பாருங்க நீங்க. இப்ப அது இப்போ போட்டோம்னா 52 வருதுங்கய்யா. 52 வருதுன்னா 7 ஆயிருக்கு இல்லையா? ஆமா. பொதுவாவே 46க்கு மேல எல்லாம் பேரு நம்பர் கொண்டு போகாதீங்க. ஆமா, அதான் கேட்டேன். தான் வேலை செய்யும். ஆ, எப்பயுமே குறைஞ்ச நம்பர்லயே இருந்தா நல்ல அந்த வயசுக்குள்ள அது வேலை செய்யும். இப்போ அது 52 46க்கு மேல போச்சுன்னா பெரிய நம்பர் ஆயிரம்ல. இப்போ உங்களுக்கு வந்து வயசு எத்தனை ஆகுது? எனக்கு இப்போ வயசு 46ங்கய்யா. அப்ப 46 நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சூப்பர். 40. இப்போ நம்மளுக்கு முன்னால வந்து நான் எண்ணெய் போட்டு வச்சிருக்கேங்கய்யா. எண்ணெய் போட்டா 41 வருது. 41 வருதுன்னா இன்னும் ஒரு 5 சேர்த்துக்கிறணும். ஆ, ஆ. நீங்க இப்ப என்ன பேர் வச்சிருக்கீங்க சொல்லுங்க, அப்பதான் சார் கொஞ்சம். என்- இப்ப எப்படி வச்சிருக்கீங்க பேரு? எனக்கு வந்து சாதா எஸ் இருந்து எங்க தாத்தாக்கு என்சில் என்ன அது என்ன சரம் பிரசாத்னு போட்டுருச்சேன். நீங்க என்ன சரண் பிரசாத் வச்சிருக்கீங்களா? என்ன ஆமா. என்ன சரண் பிரசாத் ஐயா, இப்ப என்ன சரண் பிரசாத்னு வச்சிருக்காராம். அது எவ்வளவுங்க வருது நம்பரு? ஸ்பெல்லிங் என்ன போட்டுருக்காருன்னு பாருங்க. ARUN ஆ, PRASAD. PRASAD. ஆமா. என்ன போட்டிருக்கீங்க? 10 சேர்த்துக்கலாம் இல்லையா? ஐயா, H கடைசியில சேர்த்துக்கலாம் இல்லையா? உங்க வாய்ஸ் கட் ஆகுது கொஞ்சம் லைட்டா. அருண் சார், உங்க வாய்ஸ் கொஞ்சம் கட் ஆகுது. கட்சி கடைசியில சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துக்கிட்டா சரியா போயிடும் இல்லையா? அப்படிங்களா? ஆமாங்க, கட்சி சேர்த்தா சரியாயிரும். இதை போட்டு ஒரு 46 தடவை 46 நாளைக்கு எழுதி பாருங்க எப்படி இருக்குன்னு. ம். ஆ, அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ம், ம். ஆமாங்க, ஆமாங்க. அது அது நல்ல நம்பர் தானங்கய்யா. 46 46 சூப்பர் நம்பர் தானே. டீ கழிச்சு போட்டு விடலாம்லங்கய்யா. கடைசியில TH ஆக்கிற வேண்டியதானே. DA டீ கழிச்சா மாத்திரணும். அவ்வளவுதான். ரசா. ரெண்டா 5 தானே. டீயா 5 தான், கழிச்சா 5 தான். ஆமா. ம். இல்ல, அப்போ 47,000ங்கய்யா. என்ன 5 தானே? Hன்னா 5 தானே. இல்ல, ஆமா, டி கழிச்சுனா அப்படியே 5. வச்சுக்கோங்க. டி அப்படியே வச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சு டீ கழிச்சு போட்டுடலாங்குதுங்களா? உங்களுக்கு ஆ, உங்களுக்கு பேர் எத்தனை இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல. இப்போ 41ல இருக்குங்கய்யா. 41ல இருக்கா? ஆமா. 41ல இருக்குன்னா ஒரு 5 சேர்த்தா எத்தனை வரும்? ஆமாங்கய்யா, நம்ம இப்போ டி வந்து 4 தானே வரும். டீ கழிச்சுன்னு போட்டோம்னா H தானே 6 கூடி போ. எப்படிங்கய்யா? இப்ப பிரசாந்த்னு டி தானே போட்டிருக்கீங்க. ஆமா, அதை டி ரைட்ஸா மாத்துங்க. டி கழிச்சா மாத்திரலாம்னு சொல்லுவீங்க. மாத்திட்டா சரியா போயிடுது. ஆ, சரிங்க. அவ்வளவுதான். ஆ, சரிங்க, சரிங்க. இதான் ஈஸியான. ஆனா 46 நாள் எழுதணும். எழுதி அதை எஃபெக்ட்ல கொண்டு வரணும். அது ஆமா. மைண்ட் வரணும். ம், சரிங்க, சரிங்க. அதனால செஞ்சு பாருங்க. சரிங்க. சரி, நாளைக்கு நிறைய கொஸ்டின்களா என்னென்ன கேள்வி இருக்கோ அதை பிறகு கேட்கலாம். சரியா? சரிங்கய்யா, சரிங்க. நாளைக்கு 10வது நாள் என்னென்ன நீங்க சந்தேகம் இருக்கோ அதை பிறகு நாளைக்கு கேட்டுக்கிடுவோம். ஓகே. ஆ,
வாழ்க வளமுடன். வாழ்க நன்றிங்க. வையகம். குரு வாழ்க, குருவே துணை.